உங்க பேர் சொல்றேன். என் பேர் கார்த்திகேயன். விஜய் வந்து இந்த 10th and 12th அதிக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. இது அக்கறை நினைக்கிறீங்க, அரசியல் நினைக்கிறீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. அக்கறை இருக்கனால தான் ஒரு அரசியலுக்கே வராரு. நல்ல ஸ்கீம் தான். இருந்தாலும் வந்து அதில் வந்து நிறைய பேர்த்த வந்து அவங்க அந்த மன்ற நிர்வாகிகள் எதிர்பார்க்குறவங்க மட்டும் வர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவர் பார்த்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு யார் வந்து நல்ல அரசியல் தலைவராக இருக்கும்? இப்போதைக்கு யாருமே இல்லை. ஆனால் விஜய்னு சொல்ல முடியாது. வந்தால் தான் தெரியும் ஃபீல்டுக்கு. வந்து நம்ம பார்த்தா தான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அந்த சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். விஜய் வந்து இந்த 10th and 12th அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஊக்கத்தொகை கொடுக்குது. அக்கறைன்னு பார்க்குறீங்க, அரசியல் அவங்களுக்கு மேலே இருக்கிற அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு யார் வந்து நல்ல தலைவர்? விஜய் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாரு. அதனால சரி. என் பேர் மோகன் குமார். என் பேர் ராஜா. விஜய் வந்து இந்த அதிக மதிப்பெண் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. இது அரசியலாக பார்க்குறீங்க, நாட்டு மக்களுடைய மேலே வந்து ஒரு அக்கறையாக தான் நினைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறது வந்து ஒரு அக்கறையாக தான் நினைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு யார் வந்து நல்ல தலைவராக இருக்கும்? அவர் மாதிரி இளைஞர் இளைஞர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் வந்து நல்லா விஜய் மாதிரி ஒரு நல்ல இளைஞர்கள் வந்தால் நல்லா இருக்கும். உங்கள் பேர்? கலைச்செல்வி. விஜய் வந்து இப்போ 10th and 12th அதிக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. இது அக்கறைன்னு நினைக்கிறீங்க, அரசியல்? கண்டிப்பாக அக்கறை தான் சார் எடுக்கிறேன். எதனாலனா இப்படியே என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைகளும் நல்லா ஒரு இது உருவாங்க. அடுத்தது நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் இல்லைங்களா? இப்போ நம்ம படிக்கிறதுக்கு கனடா அப்படிலாம் போகிறோம். நம்ம நாடும் ஒரு நல்ல ஒரு டெவலப்புக்கு வரும் இல்லைங்களா? அக்கறையாக தான் நினைக்கிறேங்க. தமிழ்நாட்டுக்கு யார் வந்து நல்ல தலைவராக இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்து இதாகிடுச்சு. இது ஒரு சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் யார் வந்து? விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குங்க. எங்களுக்கும் அது எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு நல்ல இதுவே இது கிட்ஸை மோட்டிவேட் பண்ணும் தான். ஸோ அரசியலோ அவர் பர்சனலாக பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ என்கரேஜ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லா தலைவர்களுமே இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜயும் அதே மாதிரி இப்போ வந்து படிப்பு, அதாவது +2 10th ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து அரசியலுக்காக பண்றாரா இல்ல அவருடைய பர்சனலா இருக்கு? ஒரு குட் இன்டென்ட்டோட தான் பண்றாரு. மேபி பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு இது ஹெல்ப்பும் பண்ணும் கண்டிப்பா அவருக்கு. உங்க பேர் ரமா. பணம்லாம் கொடுத்து பிரைஸ்லாம் கொடுத்துருக்காரு. இந்த செயல்பாடு வந்து அரசியலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவரோட அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வர்றதுக்கான இது இருக்குல்ல அவருக்கு, அதனால கூட பண்ணலாம். ஓகே தான். ஆனால் அவர் என்கரேஜ் பண்றாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. இல்லை, சந்தோஷப்பட வரவேற்க வேண்டிய. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் அதை பண்ணலைல்ல, அவர் பண்றாருல, அப்போ சந்தோஷம் தான். இப்போ வந்து ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுல மட்டும் இருக்குன்னா ஒரு தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இல்லைங்க, பணமே வேண்டாம். அதுதான் நாங்கள் சொல்றோம். இந்த ஃப்ரீ பஸ், ஃப்ரீ எதுவுமே வேண்டாங்க. ஓசியில் கொடுக்குறது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு விலைவாசி குறைச்சாலே போதும், அவ்வளோதான். மற்றபடி இந்த வைன் ஷாப்லாம் இல்லாமல் இந்த ஒரு நாடை யார் அரசியல் பண்ணுறாங்களோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நடத்தினாலே போதுங்க. இந்த 2 விஷயம் தான் நாங்கள் கேட்குறோம். இந்த ஃப்ரீயே வேண்டாம். எதுக்கு ஃப்ரீ வேண்டாம்? கடவுள் கை கால் நல்லா கொடுத்துருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறோம்ல. ஃப்ரீயே வேண்டாங்க. விஜய்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? இல்லை, அவர் அந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த விலைவாசியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த வைன் ஷாப் இல்லாத ஒரு அரசியல் நடத்த முடியும்னா ரொம்ப சூப்பராக அவரை நாங்கள் ஒரு தெய்வம் மாதிரி கொண்டாடுவோம். நாங்கள் நதியா +2லையும் 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு பிரைஸ்லாம் கொடுத்துருக்காரு. இது அரசியலுக்காக பண்ணியிருக்காரு இல்லை ஒரு அக்கறையா இருக்குன்னு? அரசியல்னு சொல்ல முடியாது, ஒரு அக்கறைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக பார்க்கணுன்ட்டு இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு விதமா பண்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒரு அக்கறைன்னு சொல்லலாம். அதனால அப்படி பண்ணலான்னு கூட சொல்லலாம். ஒரு தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு உங்கள்கிட்ட? ஒரு தலைவரா, அரசியல் தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்புனா மோஸ்ட்லி வந்து வீட்டில் சண்டை வர்றதுன்னா ஒயின் ஷாப்பால மட்டும்தான். அப்பா வந்து குடிக்கிறனால தான் இந்த மாதிரி ரொம்ப சண்டை வர்றது. முதல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லா இதுவும் கம்ப்ளீட் ஆயிடும். இவ்வளவு வருஷம் விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாரு, இது எப்படி பாருங்க? அவரு வரணும், அவரு நல்லது பண்ணாதானே எல்லாருக்கும் அவரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவரு பார்க்கலாம் அவர் எப்படி பண்றாருன்ட்டு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் கரெக்ட் தான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜோஷினி. விஜய் வந்து இப்ப 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காரு. இவர் அரசியலுக்கு வர்றதுக்காக பண்றாரா இல்ல ஒரு அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்து அந்த மாதிரி எண்ணம் இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் பண்ணாம இப்ப பண்றாரு. இப்ப அரசியலுக்கு வரும்போது இப்ப அவர் பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு, பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, அதனால பண்றாரு.
இது வந்து அரசியலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. இருக்காது. ஒரு தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? வர்ற தலைவர் இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும். முதல்ல ரோட்ஸ் போடணும் கரெக்டா, தண்ணி வசதி கொடுக்கணும், அது ரெண்டும் தான் மெயின். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. உங்க பேரு? பிரேம்லதா. விஜய் வந்து இன்னைக்கு வந்து +2 10th ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காரு. இது அரசியலுக்காக பண்றாரா இல்ல ஒரு அக்கறையா இருக்கு? இல்ல கண்டிப்பா அவருக்கு என்ன அக்கறை இருக்கு. கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கும். அவரு ஜெனிஃபா இல்ல ஒரு 30 வருஷமா இருக்காரு. இப்போ வந்து அரசியல் வர்றதுக்காக ஒரு அடித்தளத்தை பிடிக்கிறாரு. இந்த 15ல இருந்து 16 வயசு வரவங்க தான் அடுத்த 2 வருஷத்துல நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க போறது. அதனால கரெக்டா அடித்தளத்தை பிடிக்கலான்னு சொல்லிட்டு 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றாரு. இதனால யங்ஸ்டர்ஸ் நிறைய அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால பேஸ்மெண்ட்டை பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்றாரு. அவ்வளவுதான். உங்க பேரு? என் பேர் ராஜா சார்.